ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம், சென்னை உரிமை வழக்கு ரமேஷ் பேசுகிறேன். இந்த முறை பேச போகிற தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது சென்னையை தவிர்த்து தமிழ்நாட்டோட பிற இடங்களில் யாராவது ஒருத்தர் வீட்லேயே கிராமத்துலேயோ எங்கேயோ ஒரு ஊரில் டவுன்லேயே எங்கே இறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், வீட்லேயே டாக்டர் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் வீட்லேயே இறந்துட்டாங்க அப்படின்னா, இறந்த தகவலை நாம் அந்த லோக்கல் படின்னு டவுன் பஞ்சாயத்து என்ன முனிசிபாலிட்டி கார்பரேஷன் சொன்னால் போதும், அவங்க டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, இத்தனாம் தேதி பண்ணாங்க அப்படின்னு. ஆனால் சென்னையிலையும் புறநகர் பகுதியிலையும் ஒரு கொடுமை என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் நீங்கள் வெளியூர் வந்தால் கூட சரி, ஒரு தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் இருந்து ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருந்து அவர் இறந்து போயிருந்தார் வச்சிங்களேன், அந்த கன்சர்ன் டாக்டரோட சர்டிஃபிகேட்டு உண்மையிலே ஒருத்தர் வீட்டில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருந்து இல்லை ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து வீட்டுக்கு இறந்து போயிருந்தாருன்னா டாக்டர் சர்டிஃபிகேட் இல்லாத அந்த பாடியை எரிக்கிறதோ ஏதோ பண்ணக்கூடாது, அது கரெக்டு. அந்த மாதிரி இருந்தால் பிறப்பிறப்பு பதிவு சட்டம் 10(2) உட்பிரிவு, அது இல்லாமல் தலைமை பதிவாளர் லெட்டர் ஒன்று எழுதியிருக்காரு. அதை பற்றி டீட்டெயிலாக நான் அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். வீட்லேயே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒருத்தர் இறந்துருந்தாருன்னா ஃபார்ம் 4A அந்த கன்சர்ன் டாக்டர் இவருக்கு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தோம், இதனால் அவர் இறந்தார் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. அந்த சர்டிஃபிகேட் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா தான் பாடி எரிக்க முடியும். ஆனால் டாக்டர் ட்ரீட்மெண்ட்டே எதுவுமே இல்லாத வீட்டில் இயல்பான முறையில் திடீர்னு நல்லாவே இருக்காது, திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்கில் இருந்து போயிடுறாரு, அதுக்கெலாம் டாக்டர் சர்டிஃபிகேட் அவசியம் இல்லை. பிறப்பிறப்பு சட்டம் பர்த் அண்ட் டெத் ஆக்ட் தான் சொல்லுது. தமிழ்நாட்டில் சென்னையை தவிர பிற இடங்களில் லோக்கல் பாடியில் அதான் சொன்னேன், டவுன் பஞ்சாயத்து பேரூராட்சி நகராட்சி கிராம ஊராட்சியில் போய் சொன்னீங்கன்னா இறந்துட்டான்னு சொன்னால் பதிவு பண்ணிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இங்கே மெட்ராஸில் என்ன அமகலம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை புறநகரில் இந்த தாம்பரம் இந்த மாதிரி பகுதியில் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நீ சாதாரணமாக வீட்டில் இறந்துட்டா கூட டாக்டர் சர்டிஃபிகேட் இல்லைன்னா அந்த பாடியை இந்த சென்னை மாநகராட்சியோட அந்த புரோயில் கிரவுண்ட் சொல்கிற மயான பூமியில் வச்சாலும் சரி கொத்துனாலும் சரி காசு லஞ்சம் கொடுத்துருந்தா பாடியை பதிக்க மாட்டாங்க. டாக்டர் உங்களுக்கே தெரியும், டாக்டர் வீட்டு ஒருத்தர் இறந்துட்டு போயிட்டார், வாங்க எங்கள் வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டார் செக் பண்ணி பார்த்து சர்டிஃபிகேட் கொடுங்க, எந்த டாக்டர் அது வீட்டுக்கு வருவார், முதல்ல அவர் எவ்வளோ காசு கேட்பாருன்னு பார்த்துக்கிட்டீங்க. இந்த கொடுமையில் நடக்குதுன்னு சொல்லி தான் இதை தடுக்கிறதுக்கு நான் சென்னை கார்பரேஷன் கமிஷனருக்கு ஒரு அண்மையில் ஒரு லெட்டர் எழுதிட்டு ஒரு நடவடிக்கை எடுக்காதல லோக்கல் பாடி ஆம்புட்ஸ்மேன்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைப்பட நடுவத்தில் ஒரு புகார், ஒரு ஆவணத்தோட ஆதாரத்தோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு கொடுத்துருக்குறேன். அதில் உத்தரவு வரட்டும் நான் சொல்கிறேன். இந்த விஷயத்தை ஏன் பற்றி பேசுகிறேன்னா, இன்றைக்கி தேதி 10/8/2024 தினமலர் சென்னை பதிப்பில் நான் சொன்ன விஷயம் அப்படியே செய்தியாக வந்திருக்குது. சொல்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கொடுமையாக இருக்குது பாருங்கள். முக்கியமான செய்தி அப்படியே படிச்சிட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரூபாய் 60,000 உடல் அடக்கம் செய்ய லஞ்சம், துக்க வீட்டிலும் அடாவடி வசூல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சாலை விபத்து, தற்கொலை உள்ளிட்டவற்றிலும் உடல்நல பாதிப்பில் உயிரிழப்போரையும் இறுதி அடக்கம் செய்யும் வரை பல்வேறு இடங்களில் லஞ்சம் கொடுக்க வேண்டியுள்ளது. துக்க வீடு என்றும் பார்க்காமல் அடாவடியாக 40,000 to 60,000 வரை வசூலிக்கப்படுவதாக பல்வேறு தரப்புடன் வேதனை தெரிவித்துள்ளனர். இது அந்த பத்திரிகை செய்தி. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. செய்தியை படிக்கிறோம் பாருங்கள். சாலை விபத்து, தற்கொலை, சந்தேக மரணம் போன்றவற்றிற்கு பிரேத பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. போஸ்ட்மார்ட்டம். அதே நேரம் கிராமப்புறங்களில் வீடுகளிலே உயிர்ந்துள்ளதை மறுநாள் அடக்கம் செய்கின்றனர். பிரேத பரிசோதனை. அவ்வாறு உயிர்ப்போரின் மரணங்களில் சந்தேகம் ஏற்படும் போது பிரேத பரிசோதனை செய்யப்படுகிறது. இப்படி பல சம்பவங்களில் கொலை செய்யப்பட்டுள்ளது அம்பலத்துக்கு வந்துள்ளது. எனவே பெரும்பாலான மரணங்களுக்கு டாக்டர் சான்றிதழ் மற்றும் போலீஸார் வழக்கு பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையில் ஒருவர் வீட்டில் உயிரிழந்தால் அருகில் உள்ள டாக்டரை அழைத்து பரிசோதனை செய்து இறந்துவிட்டதை உறுதி செய்ய வேண்டும். இதற்காக டாக்டருக்கு குறைந்தபட்சம் 2,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது. பின் நகராட்சி மயான பூமியில் அடக்கம் அல்லது தகனம் செய்ய 15,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை லஞ்சம் வழங்க வேண்டியுள்ளது. அப்போதுதான்
இறந்தோருக்கு இறுதிச் சடங்கு செய்வதற்கான அனைத்து பணிகளும் வேகமாக நடைபெறும். இல்லை என்றால் இறந்தவரின் உடலுடன் மேலும் பல மணி நேரம் காத்திருக்கும் சங்கடம் நேரிடும். அதேபோல் தற்கொலை, சாலை விபத்து, சந்தேக மரணம் போன்றவற்றில் இதற்கான செலவு 2 மடங்கு மேல் அதிகரிக்கிறது. இது போன்ற சம்பவங்களில் போலீசார் வழக்கு பதிவு செய்வது, பிரேத பரிசோதனை செய்வது கட்டாயம். இறந்தவரின் உடல் பிரேத பரிசோதனை செய்ய போலீஸில் வழக்கு பதிவு செய்து மருத்துவமனைக்கு ஒரு காவலர் நேரில் வர வேண்டும். இதற்காக 5000 ரூபாய்க்கு மேல் போலீஸாருக்கு கொடுக்க வேண்டியுள்ளது. மேலும் சென்னையில் உள்ள அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் பிரேத பரிசோதனை கூடங்களில் பணியாளர் முதல் பல்வேறு தரப்பினருக்கு பல்வேறு கட்டங்களில் ரூபாய் 6000 ரூபாய்க்கு மேல் கொடுத்தால் மட்டுமே முறையாக உடற்கூறாய்வு செய்யப்படும் நடக்கும். அதாவது போஸ்ட்மார்ட்டம். இல்லை என்றால் பிரேத பரிசோதனைக்கு தாமதம் ஏற்படுவதோடு முறையாக துடி சுற்றாமல் உடலை ஒப்படைத்து விடுவர். மருத்துவமனையில் இருந்து இலவச அமரர் ஊர்தியில் ஆம்புலன்ஸ் வீட்டிற்கு எடுத்து செல்லலாம். ஆனால் இலவசமாக. ஆனால் இதற்கும் அமரர் ஊர்தி ஓட்டுநருக்கு குறைந்தது 1000 ரூபாய் அளிக்கும் நிர்பந்தம் உள்ளது. மீண்டும் மயான பூமியில் இறுதிக்கட்ட சடங்குகளுக்கு 25000 ரூபாய் வரை செலுத்த வேண்டும். அங்கு நடக்க வேண்டிய அனைத்து பணிகளுக்கும் தரகர் அடிப்படையில் சிலர் இருக்கின்றனர். அவர்களுக்கு மது, உணவு போன்றவை வாங்கி தருவதுடன் பணமும் கொடுக்க வேண்டும். எனவே ஒரு வீட்டில் ஒருவர் உயிரிழந்தால் பல்வேறு தரப்பினருக்கு 30,000 முதல் 50,000 வரை லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே இறந்தவரின் இறுதி பயணம் சிரமமின்றி நடைபெறும். தடுக்க முடியவில்லை. சமூக ஆர்வலர்களுக்குரிய சென்னையில் போலீசார் சான்றிதழ், அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனை, அமரர் ஊர்தி, மயான பூமி என அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுகிறது. ஒருவர் உயிரிழந்தால் செலவின்றி இறுதி சடங்குகளை சிக்கலின்றி முடிக்கும் வகையில் பல திட்டங்கள் அமலில் உள்ளன. ஆனால் இடையில் லஞ்சம் கொடுத்தால்தான் இறந்தவரை நல்ல முறையில் அடக்கம் அல்லது தகனம் செய்ய முடிகிறது. பணம் இல்லாதவர்கள் துக்க நிலையும் அடுத்தவர்களிடம் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இலவச மயான பூமிகளை பொறுத்தவரை கவுன்சிலர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் தங்களது பினாமிகள் வாயிலாக ஒப்பந்தங்களை எடுத்துள்ளனர். மயான பூமியில் யார் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர், அரசியல் கட்சியில் பினாமியில் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கிறாங்க. அதனால் ஒப்பந்ததாரர்கள் மாநகராட்சியிடமும் கட்டணம் பெற்றுக்கொண்டு பொதுமக்களிடம் லஞ்சம் பெற்றுக்கொள்கின்றனர். அரசியல்வாதிகள் தலையீடு காரணமாக லஞ்சம் பெறுவதை அதிகாரிகளால் தடுக்க முடியவில்லை. இவ்வாறு அவர்கள் கூறினர். மாநகராட்சியர்கள் கூறியதாவது, சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு மயான பூமியிலும் தகனம் அடக்கம் செய்யப்படியே தனியார் ஒப்பந்ததாரர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஒரு உடலுக்கு 1700 ரூபாய் மாநகராட்சி வழங்குகிறது. இதனால் மயான பூமியில் இலவசமாக பயன்படுத்தலாம். அங்கு லஞ்சம் கேட்டால் மாநகராட்சியின் 1913 அல்லது அதிகாரிகளும் நேரடியாக புகார் தெரிவிக்கலாம். அவர்கள் குறித்த ரகசியம் காக்கப்படும். மகனை இழந்தவரை கசக்கி பிழிந்தவளும். இறுதி சடங்கு நடத்துவதில் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து ஒருவர் கூறியதாவது, சாலை விபத்தில் சிக்கி திடீரென மகன் இறந்து விட்டார். கையில் கொஞ்சம் கூட பணம் இல்லை. மகனை இழந்தவன் என்ற இறக்கமே இல்லாமல் அரசு மருத்துவமனையில் முதல் மயான பூமியில் இருப்போர் வரை பல்வேறு இடங்களில் லஞ்சமாக பணத்தை பிடிங்கினர். பணம் கொடுத்தால் மட்டுமே உரிய வழிமுறைகள் நமக்கு சொல்கின்றனர். அவர்களை கவனிக்காவிட்டால் பல்வேறு விதிமுறை கூறி சுற்றவிடுகின்றனர். இதனால் நண்பர்கள் சிலரின் உதவியுடன் பல்வேறு இடங்களில் கடன் பெற்று லஞ்சம் கொடுத்தே மகனின் இறுதி அடக்கத்தை முடித்தேன். மயான பூமியில் மொட்டை அடிப்பதற்கு ரூபாய் 1000 வற்புறுத்தி பெறுகின்றனர். இவ்வாறு கூறினார். இது இல்லாமல் வேறு எவ்வளோ இடத்துக்கு எவ்வளோ லஞ்சம்னு ஒரு அட்டவணை போட்டு கொடுத்துருக்குறாங்க. பேப்பரில் படிக்கிறேன் பாருங்கள். எங்கெங்கே எவ்வளோ பணம் தரப்படுகிறது. இறப்பு சான்றிதழ், டெத் சர்டிஃபிகேட் 2000 4000, பிரேத பரிசோதனை செலவு போஸ்ட்மார்ட்டத்துக்கு 6000 7000, இலவச அமரர் ஊர்தி 1000 2000, போலீஸுக்கு லஞ்சம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 10,000. மயான பூமி, அதாவது புரோயல் கிரவுண்டு சொல்லுவாங்க, சுடுகாடு, அதுக்கு பணத்தை கொளுத்துனாலும் அடக்கம் பண்ணாலும் 20,000 25,000. மொட்டை அடிக்கிறதுக்கு 500 1000. தரக்கிறது புரோக்கர் இருக்கார்ல, எதில் சர்டிஃபிகேட் வாங்கி தர அவருக்கு 5000 8000. இந்த மாதிரி ஒரு பட்டியல் போட்டு தினமலர் பேப்பரில் இன்றைக்கி போட்டுருக்குறாங்க. இது ரொம்ப கொடுமையாக இருக்குது. இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாத நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்க முடியாது. இதில் அரசியல் தலையீடு இருக்குது. அந்த மயான பூமியை கவுன்சிலர்களோ அரசியல்வாதியாரோ கான்ட்ராக்ட் எடுத்துடுறாங்க. ஒரு பாடிக்கு கவர்மெண்ட் கொடுக்குற 1500 பணமும் வாங்கிக்கிறாங்க, பப்ளிக்கிட்டையும் பணம் வாங்கிக்கிறாங்க. எங்கள் அப்பா 2019 இறந்தார். எங்கள் அப்பா உடலை எரிக்கிறதுக்கே நான் 1000 ரூபா லஞ்சம் கொடுத்தது தான் வாங்கிட்டே எரிச்சாங்க. இல்லைன்னா நீ டாக்டர் சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் நகராட்சியில் கொடுக்கணும்னு என்கிட்டே சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? இப்போ அப்புறம் ஒருத்தர் இறந்து போய் துக்கத்தில் இருக்கோம். நம்ம
துக்கத்தில் இருக்கும்போது நம்ம போய் ஒருத்தர்கிட்ட சண்டை போட முடியுமா? ஒழிஞ்சு போகிறான்டா அப்படின்னு காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது கட்டாயம். இந்த மாதிரி லஞ்ச லாவணியெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாது நடக்குதுன்னு பார்த்தீங்களா? தெரியுது. அதாவது எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை. தொடர்ந்து அதிகாரிகள் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைலாம் இருக்குது, பேருக்கு 2 பேரை பிடிக்கிறாங்க விட்டுறாங்க. அதான் சொன்னாங்க, ஒரு பழமொழி இருக்குது, லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், லஞ்சம் கொடுத்தேன் விட்டு விட்டார்கள். அப்படி தான் இருக்குது என்னையோட நிலைமை. லஞ்சம் வாங்கினா பிடிக்கிறாங்க, லஞ்சம் அவருக்கே கொடுத்துட்டீங்கன்னா அவங்களை விட்டுடுவாங்க. பெரிய அமௌண்ட்டாக கவனிக்கணும், சின்ன அமௌண்ட்டு பிடிச்சிங்கன்னா. இந்த அவல நிலையெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் ரைட் டு சர்வீஸ் ஆக்ட், சேவை பெறும் உரிமை சட்டத்தை அரசாங்கம் கொண்டுட்டு வரணும். இது கொண்டுட்டு வந்தால் இந்த மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டு, டெத் சர்டிஃபிகேட்டு, மயான பூமியில் எரிக்கிறது, இது காசு லஞ்சம் வாங்குறது பூரா ஒழிஞ்சு விடும். குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்க கொடுக்கலன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு அபராதம் போடுவாங்க. அந்த அபராதம் நம்மளுக்கு கிடைக்கும். 5000, 10,000, 2000, 3000 நம்மளுக்கு கிடைக்கும். சர்டிஃபிகேட்டும் அது கிடைக்கும். இந்தியாவில் பல மாநிலங்களில் கேரளா, கர்நாடகா, மத்திய பிரதேசம் அந்த மாதிரி மாநிலங்களில் அமலில் இருக்குது. ஆனால் அரசாங்கம் எடுத்துகிட்டு வர மாதிரி தற்போதைய திமுக அரசாங்கம் வந்து தேர்தல் வாக்குறுதியில் கூட நாங்கள் சேவை உரிமை சட்டத்தை கொண்டுட்டு வரோம்னு சொல்கிறாங்க. 3 வருஷம் கடந்து போச்சு, இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது ஆட்சி முடிகிறதுக்கு. ஆனால் கொண்டு வந்து பட்டை காணும். ஆனால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து முகாம் நடத்த போகிறோம் எல்லா இடத்துலையும். அரசாங்கத்தை நான் குறை சொல்லலை, அரசாங்கம் எல்லா விஷயமும் நல்லது பண்ணணும்னு நினைக்குது. ஆனால் கீழே இருக்கிற அந்த அதிகாரிகள் வந்து அரசாங்கம் சொல்கிற அந்த எந்த ஜீவோவையும் மதிக்கிறதே கிடையாது. அதான் நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். அரசாங்கங்களுக்கு சொல்லிடுற பட்டாவை இவ்வளோ நாளைகளில் கொடுக்கணுன்ற விதிமுறையை பின்பற்றலை. அரசாங்கம் கொடுக்குற அரசாணையை பின்பற்றாத அதிகாரிகள் மேலே யார்கிட்ட பப்ளிக் வந்து புகார் கொடுங்க, அது மேலே எவ்வளோ நாளைக்குள்ளே நடவடிக்கை எடுக்கின்றதுக்கு ஒரு அரசாணை ஜீவோ போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா அரசு அதிகாரியும் ஒழுங்காக வேலை செய்வாங்க. ஆனால் இந்த அரசாணையை அரசாங்கம் போட மாட்டேன்ட்டு சேவை பெறும் உரிமை சட்டத்தையும் கொண்டுட்டு வர மாட்டேங்குது. அப்போ லஞ்சம் ஒழினா எப்படி ஒழியும்? இதை விட்டுட்டு நீங்கள் 1000 எத்தனை முகம் மண்டே பெட்டிஷன் கலெக்டர் ஆஃபீஸில் திங்கம் பட்டா மாற்றுறதுக்கு ஜமாபந்தி நடத்துகிறாங்க, மனுக்களை வாங்கிக்கிறாங்க, ஒரு நம்பர் கொடுப்பாங்க. போயிட்டுனா நீ அங்கே போய் தாலுகா ஆஃபீஸில் போய் பாருங்கண்ணா. நீ இன்னும் 1008 பட்டா மாறுதல் கூட ஆன்லைனில் வந்துட்டால் கூட சம்மந்தப்பட்டவரை கவனிக்கலைன்னா அவங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. எல்லா வேலையும் நடக்குது. ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க, ஏதோ ஒரு கொக்கியை போட்டு நிறுத்திடுறாங்க. இப்போ கூட ஒரு யாரோ தாசில்தார் யாரையோ ஒருத்தர் சப்ரிஜிஸ்டாரை பிடிச்சிக்கிறாங்க. பணத்தெல்லாம் வாங்கிட்டு அவங்க சொந்தக்காரங்க மூலியமாக ஜிபே மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 25 லட்சத்துக்கு மேலே இன்னைக்கு கூட பேப்பரில் செய்தி பார்த்தேன் நான். லஞ்சம் இல்லாமல் எந்த வேலையும் நடக்கிறது கிடையாது. இப்போ நான் சொன்னேன்னா அது வந்து நீ வந்து பொய்யா சொல்கிற. பத்திரிகை செய்தியே வந்துருக்குது, தினமலர் செய்தி. மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வேதனைப்பட தான் முடியுது. இந்த இதுக்காக நடவடிக்கை எடுக்க வேண்டியது போய் லஞ்சம் வாங்குறான்னு லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்தா அது வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறதே கிடையாது. வருஷக்கணக்கில் கோர்ட்டுக்கு போய் டைரக்ஷன் வாங்கினா தான் எஃப்ஐஆர் போடுறாங்க, இல்லை பண்ணுறதில்ல. மாநில மனித உரிமை ஆணையத்தில் போய் புகார் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த ஸ்டேஷனுக்கு அந்த புகார் அனுப்புகிறாங்க. தகவல் ஆணையத்தில் புகார் கொடுத்தா விசாரிக்கிறதுக்கே வருஷக்கணக்காக எடுத்துக்கிறாங்க. பொது தகவல் அதிகாரிக்கு அபராதம் போடுறதில்ல. சட்டப்படி செய்கிறதுக்கு தான் நம்ம இங்கே லஞ்சம் கொடுக்க வேண்டியது. வெளிநாட்டில் சட்டப்படி செய்யாமல் இருக்கிறது தான் லஞ்சம் கொடுக்குறாங்க. மக்கள் என்ன பண்ணுறாங்க, லஞ்சம் கொடுத்து பழகிட்டாங்க. இன்னொரு போய் நம்ம யார்கிட்டே போய் சொன்னால் லஞ்சம் கேட்குறாருன்னா சொல்கிறதுக்கே வேதனையாக இருக்குது. இன்னும் 2000 பின்ன சேர்த்து கூடியா, காலைல கொடுத்து சாயந்தரம் முடிச்சு கொடுத்துருவார். அதை விட்டுட்டு கோர்ட்டான் கேஸான் போய் லஞ்ச ஒழிப்புத்துறையில் பிடிச்சி கொடுக்குறாராம். அதில் யார் செய்கிற வேலை? சத்தம் போடாத முடிச்சுட்டு போவியா? மக்கள் வந்து லஞ்சம் கொடுத்து பழகிட்டாங்க, அடிமையிட்டாங்க. கீழே போய் பார்க்கணும், கேஸ் எடுத்துடணும், வரணும். என்ன பண்ணுறாங்க, உடனடியாக ஒரு பத்திரம் பண்ணணுன்னா அதில் விலங்கு இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு ஒரு சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி 50 லட்சம் 1 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்குவாங்க. வக்கீல்கிட்ட கொடுத்து விலங்கு எடுத்து பார்த்து ஒரு வக்கீல்கிட்ட லீகல் ஒப்பீனியன் சட்ட கருத்துரை வாங்க மாட்டாங்க. உடனே அந்த பத்திரப்பதிவாளருக்கு 50,000 லஞ்சம், அந்த டாக்குமெண்ட் எழுதுறதுக்கு லஞ்சம். ராத்திரி உடனே நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் முடிச்சாகணும்னு முடிச்சுடுவார். அப்புறம் அவர் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டாக்குமெண்ட்டை 3 பேருக்கு எழுதி கொடுத்துருப்பார். அவர் ஒரே டாக்குமெண்ட்டை ஒரே சொத்தை 3 பேருக்கு 4 பேருக்கு கொடுத்துருப்பார். அப்புறம் ஒரு கோர்ட்டுக்கு நிறையா நடப்பார். தான் பொறியாக செய்யாத லஞ்சம் புரியோடி போயிருக்குது எங்கேயுமே, எல்லா இடத்துலையும். இதை தடுக்கணும் அப்படின்னு அரசாங்கம் நினச்சிதுன்னா, பத்திரிகை செய்தி வந்திருக்கு தினமலரில். அரசாங்கத்தை நான் தமிழக அரசாங்கத்துக்கிட்ட வைக்கக்கூடிய
தமிழக அரசாங்கம் நல்ல திட்டங்களை நிறைய விஷயங்களை செயல்படுத்திட்டு வராங்க. இப்போ இன்னொரு விஷயமும் சொல்லணும். சிஎம் செல் பெட்டிஷன் சீஃப் மினிஸ்டர் தமிழக முதல்வர் இந்த தனிப்பிரிவுக்கு புகார் கொடுத்தா கூட தனிப்பிரிவு நடவடிக்கை எடுக்குது. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து அது மேலே நடவடிக்கை எடுக்கிறதே கிடையாது. அப்படியே பெண்டிங்கில் போடுறாங்க. இல்லை ஏதாவது ஒரு பொய்யாத காரணத்தை சொல்லி முடிச்சிடுறாங்க. அது யார் கண்காணிக்கிறது? இல்லைன்னா நீங்கள் வந்து முகாம் நடத்துகிறீங்க, ஊர்லேயே போய் தங்கி நாங்கள் முகாம் நடத்துகிறோம், சிறப்பு முகாம் நடத்தி வாங்கி மனுக்கெல்லாம் குறை தீர்க்கிறோன்றீங்க. எந்த அதிகாரி வந்து அரசாங்கம் சொல்கிறத கேட்குறாரு சொல்லி பார்ப்போம். முதலமைச்சர் நல்ல விஷயம் சொல்கிறாரு, மக்களுக்கு வந்து நல்ல அவங்களுடைய வாழ்க்கையை நினச்சி அந்த மனு மேல் நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் சொல்கிறாரு. எந்த அதிகாரி கேட்குறாரு? அவர் காசு வாங்கிட்டு பாக்கெட்டில் வாங்கிட்டு போகிறதுக்கு பார்ப்பாரா? முதலமைச்சர் சொல்கிறத கேட்பாரா? கீழே இருக்கிற அதிகாரி பூரா எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, திமுக அரசாங்கம் வந்தாலும் சரி, அதிமுக அரசாங்கம் வந்தாலும் சரி, எந்த அரசாங்கம் வந்தாலும் ஆட்சி மாறுது காட்சி மாறுறதுல அதிகாரிகளாச்சும் வாங்கிட்டே இருக்கிறாங்க. காசு கொடுத்தா தான் வேலை நடக்குது. இது ஒழியணும் அப்படின்னா அதாவது சேவை பெறும் சட்டத்தை அரசாங்கம் வந்து உடனடியாக கொண்டுட்டு வரணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி கொடுமைக்கு இன்னொரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். சென்னையை தவிர்த்து பிற இடங்களில் வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா உடனே போய் கொளுத்திடலாம். தகவல் சொன்னீங்கன்னா அந்த பிறப்பு இறப்பு பதிவாளருக்கு பேரூராட்சியிலையோ இல்லை ஊராட்சியிலையோ இப்போ சொன்னீங்கன்னா வாங்கிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. சென்னையில் நடக்கிற கொடுமை மாதிரி எங்கேயும் கொடுமை இல்லைம்மா. தலைவிரிச்சு ஆடுது, ரொம்ப வேதனையாக இருக்குது. வீட்டில் ஒருத்தர் நார்மலான இயல்பான முறையில் ஒருத்தர் வீட்டில் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் டாக்டர் சர்டிஃபிகேட் ஒன்று. நீங்கள் போய் டாக்டர் ஒருத்தர் போய் கூட்டுவாருன்னா அதுக்கு எத்தனை 3000ன்னு சொல்லிட்டு பேப்பரில் போட்டுக்குது. ஆனால் எத்தனை ஆயிரம் கொடுக்க வேண்டியது தெரியுமா? அவர் டெஸ்ட் பண்ண மாட்டார். நீங்கள் பாடி இங்கேருந்து எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனோம். எவ்வளோ அலைச்சல் தெரியுமா? எவ்வளோ மனவேதனை தெரியுமா? அந்த பணத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் காத்திருக்க வேண்டியதுன்னு தெரியுமா? சட்டம் சொல்லுது. இவங்க புருவல் கிரவுண்டில் சுடுகாட்டில் சென்னை மாநகராட்சி பயன்படுத்துகிற சுடுகாட்டில் மயான புழு என்ன கேட்குறான்னா, வீட்டில் அவர் இயல்பாக இருந்தாரா இல்லை நீ அடித்து கொண்டு இங்கே பணத்தை ஏறிக்கிறதுக்கு வந்துக்கிறான்னு கேள்வி கேட்குறாங்க. சட்டம் சொல்லிக்கிறான்னா அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்குதா, அதை கொடு, காசு கொடு, லஞ்சம் கொடுத்தா தான் கொளுத்துவேன், இல்லை பாடி வாங்க மாட்டேன். சட்டம் சொல்கிறதெல்லாம் மதிக்கிறது இல்லை. இப்போ நம்ம யார் வீட்லேயே வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் வீட்டு இறந்துட்டாருன்னா நான் தான் தகவல் கொடுக்குறேன், அவங்க சொந்தக்காரன் தகவல் கொடுக்க போகிறான். அவங்க பேரை எழுதிக்கிட்டு நீ பதிவு பண்ணிவிட்டு சொன்னால் இவங்க கார்பரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி எங்களுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து பாடி வாங்கிட்டு எரிக்கணும், இவங்க தகவல் கொடுக்கணும். இவங்க அதை பண்ணுறதே கிடையாது. யார் சொல்கிறது இவங்களுக்கு? அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லார்கிட்டையும் அந்த ஒரு படத்தில் வடிவேல் படத்தில் பஸ்ஸில் உட்காந்துருப்பார் வடிவேல், பூன்னு சொல்லிடுவான், வாங்க மாட்டான். பூ வந்து வாங்கணும்னு வெளியே தூக்கி போடுவார். அவன் திரும்ப வந்து பஸ் டிரைவரை கண்டக்ட் பண்ணி வடிவேலு கட்டாயமாக விற்றுட்டு போவான். அப்போ சொல்லுவான் டிக்கெட்டு 2 ரூபா, பூ 10 ரூபான்னுவான். அந்த மாதிரி இது வீட்லேயே நான் வீட்டில் இருந்து நான் தான் ஒருத்தர் இறந்துடுறாரு, நான் சொந்தக்காரன் தகவல் கொடுக்குறேன், நீ பதிவு பண்ணிட்டு பாடியை டாக்டர் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இறந்துருக்கான்னு சொன்னால் நாளைக்கு உனக்கு தப்புன்னு தெரிஞ்சால் நீ எம்எல்ஏ நான் தான் தகவல் கொடுத்தேன் நடவடிக்கைடா, உனக்கு அதிகாரம் இருக்குல்ல. வீட்லேயே இருந்தாலும் டாக்டர் சர்டிஃபிகேட் ஒன்று, அதுக்கு எத்தனை ஆயிரம் லஞ்சம் அழுகுறது சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை மணி நேரம் உட்காந்துருக்கணும் சொல்லு பார்ப்போம். துக்க வீட்டில் டாக்டரை கூட்டிகிட்டு வரது எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கொடுமைங்க. இதெல்லாம் வந்து மனவேதனை. எங்கள் அப்பா விஷயத்திலே நான் பார்த்துட்டேன். இதுக்கான லோக்கல் பாடி அட்மினிஸ்ட்ரேஷன் கூட பென்ஷன் போட்டிருக்கேன். நான் சொன்ன அப்படியே அந்த விஷயங்கள் வந்து இன்றைக்கி தினமலரில் செய்தியாக வந்திருக்கு. 60,000 துக்க வீடுன்னு கூட கொஞ்சம் கூட பார்க்காம லஞ்சம் கொடுக்குறதுல எல்லாம் வந்து போலீஸ்லேருந்து எல்லாம் வந்து போட்டி போட்டுக்கிட்டு வசூல் பண்ணுறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. அரசாங்கம் வந்து இரும்புக்காரன் கொண்டு அடக்கணும், சேவை உரிமை சட்டத்தை கண்டிப்பாக கொண்டுட்டு வரணும். இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருக்கிற எல்லா துறைகளும், மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் வந்து எல்லா துறைகளாக இருந்தாலும் தகவல் சேவை உரிமை சட்டத்துக்கு கீழே கண்டிப்பாக கொண்டுட்டு வரணும். அது கொண்டுட்டு வந்தீங்கனால அது எல்லா அதிகாரியும் ஒழுங்காக வேலை செய்வாங்க, லஞ்சம் வாங்கிறதே குறைஞ்சி போயிடும். எதை கொண்டுட்டு வரணுமோ அதை கொண்டுட்டு வர மாட்டேன்றாங்க. முகாம் நடத்துகிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் முகாம் நடத்துகிறதால மனுக்களை வாங்கிறதுக்கு முகாம் நடக்கிறதால நீங்கள் சொல்கிற எந்த உத்தரவையும் எந்த உத்தரவு போட்டாலும் 1000 உத்தரவு போட்டாலும் எந்த அதிகாரியும் அதை வாங்க மாட்டாங்க. அது செய்கிறாருன்னு போய் பார்க்கறது கண்காணிச்சு நடவடிக்கை எடுத்து எந்த அதிகாரி இருக்கார் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் லஞ்சம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். மக்களும் கொடுத்து பழகிட்டாங்க. மக்களுக்கு வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு போய் கேஸ் நடத்துறதுக்கெல்லாம் பொறுமை கிடையாது. அப்பயே சூட்டோட வேலை ஆகணுன்றாங்க. அதனால் இந்த மாதிரி சட்டத்துக்கு புறமாக இந்த மாதிரி செத்த வீட்லேயும்
என்னது பணம் வந்த வீட்லேயும் தொக்க வீட்லேயும் பணம் கொடுக்குற இந்த அதிகாரிகளை காவல்துறையும் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நான் காவல்துறை நல்ல அதிகாரிகள் கூட இருக்காங்க. ஆனால் காவல்துறை எவ்வளோ லஞ்சம் வாங்குறதுன்றத டேபிளே போட்டு பேப்பர் போட்டுருக்குறாங்க. எவ்வளோ அதிகாரிக்கு எவ்வளோ காசு கொடுக்குறாங்க, எவ்வளோ அரசாங்க ஆஸ்பத்திரியில் கூட சரி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில், ஆண் குழந்தை பிறந்தா ஒரு ரேட்டு, பெண் குழந்தை பிறந்தா ஒரு ரேட்டு. காசு கொடுக்கல நீ ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் போக முடியாது. அதுக்கு டாக்டர் உடனே அரசு டாக்டர்கள் உடனே இருக்கிறாங்க. அரசுலேருந்து இல்லை உங்களை கண்டுக்க மாட்டாங்க, ஊசி போட மாட்டாங்க, மருந்து கொடுக்க மாட்டாங்க. ரமண படத்தில் கூட பார்த்தீங்கன்னா பாடி உள்ளே போயிட்டு வெளியே கொடுக்குனா கூட லஞ்சம் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஹாஸ்பிட்டலில் கூட எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு, செத்து போனவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ லஞ்சம் வாங்குறாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொடுமையாக இருக்குது. பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு காசு, கொடுக்கறதுக்கு காசு, தொட்டத்துக்கெல்லாம் காசு. அதாவது அதுக்கு உயிரோடு இருக்கிறவங்க செத்தே போயிடலாம். அதுக்கு இந்த செத்தவனுக்கு ஒருத்தனுக்கு பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி அவனை கொளுத்துறதுக்குள்ளே இவங்க படுற பாடு இருக்குது பாருங்கள். சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு படாத பாடுபடுறாங்க. இதே மாதிரி தான் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நடக்குது. ஒரு விஷயம் பப்ளிக்கு நல்ல விஷயம், ஒரு அரசாங்கத்தோடைய ஒரு சேவை கிடைக்கணும்னா லஞ்சம் கொடுக்காமல் எந்த வேலையும் நடக்கிறதில்ல. ஒரு பண சொத்துக்கு ஒரு சோறு பதம். அரசாங்கம் இனிமேலாவது கண்டிப்பாக அதிகாரிகள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்தா இவ்வளோ காலத்துக்குள்ளே நடவடிக்கை எடுக்கணும். ஒரு கட்டாயமாக ஒரு விதிமுறை கொண்டுட்டு வரணும். லோக் ஆயுக்தான்னு ஒன்று இருக்குது, அது செயல்படுதா இல்லையான்னு தெரியல. பல்லு பிடுங்கின மாம்பா இருக்குது. அது எத்தனை கேஸ் எத்தனை முடிச்சுக்கிறாங்க போய்க்கிறாங்க வந்துக்கான்றது இல்லை. தமிழ்நாடு மாநில இடத்துல எத்தனை கேஸ் இது வரைக்கும் முடிச்சுக்கிறாங்க, எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க, அந்த விவரங்கள்லாம் இணையதள இடத்துலையே கிடையாது. வழக்கு பட்டியல் கூட போடுறதில்லை அந்த வெப்சைட்டில், மனித உரிமை ஆணையத்தோட வெப்சைட்டில். அப்படி தான் இருக்குது. எல்லாம் கால கொடுமையாக இருக்குது. எத்தனை விஷயத்துக்கு ஒருத்தர் போராட முடியும், யோசனை பண்ணி பாருங்கள். ரொம்ப வேதனையாக இருக்குது. அதனால் அரசாங்கம் விரைவான நடவடிக்கை எடுக்கும். சேவை பிரிவு சட்டத்தை நினைக்கிறேன். இந்த விஷயம் இந்த பேப்பர் கட்டிங்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நமக்கு என்னென்னு போகாமல் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் விழிப்புணர்வு அடைஞ்சி நீங்களும் பயன்பெறுங்க. எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.